Hello friends, welcome again to Priya's Corner. இன்னைக்கு நான் வெந்தயக்கீரையை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி வளர்க்குறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வெந்தயக்கீரை வளர்க்குறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து வெந்தயக்கீரையை எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். வெந்தயக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அலசினா போதும், ஒன்றும் பெருசாக அழுக்காக இருக்காது. ஜஸ்ட் அந்த மண் ஏதாவது இருந்ததுன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி செய்யும் போதே நமக்கு ஒரு எந்து தான் வீட்லேயே வளைச்சி செஞ்சாலே. எங்கள் வீட்டில் வெத்தலை, பொன்னாங்கண்ணி கீரை, கோங்குரா இது எல்லாமே வளருது. யூஷுவல் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுவும் வளருது. ஸோ எப்போவுமே இல்லைனாலும் அப்பப்போ அது வளைஞ்சிருக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வெந்தயக்கீரை இருந்தால் நீங்கள் வெந்தயக்கீரையோடு சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணலாம், சிக்கன் சேர்த்து பண்ணலாம். அதுக்கான வீடியோ லிங்க்ஸும் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மேலாட்ட ஒரு லேயர் அளவுக்கு எடுத்துட்டு இதை வந்து இன்னொரு செடிக்கு போட்டு விட்டுடலாம். அது காஞ்ச மாதிரி அது எருவு மாதிரி ஆகிடும். இந்த மேலே ஒரு லேயர் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் மண்ணோ இல்லை ஃப்ரெஷ் கொக்கோபிட்டோ, கொக்கோபிட்டுன்றது இந்த தேங்காய் நாரில் ஊற வச்சு செஞ்சுருக்கிற அந்த அது கிடைக்கும் உங்களுக்கு நர்சரியில். அது வாங்கி அது போட்டு இது பண்ணணும், அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எங்கே நிற்கிறோன்னா எங்கள் கிச்சன் பால்கனி. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 2 feet by 4 feet தான். இது ரொம்ப குட்டி பால்கனி ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த மாதிரி தொட்டிங்கில் வைக்கிற அளவுக்கு சைஸில் விண்டோ இருக்குது. இதில் தான் நான் எப்படி வெந்தயக்கீரையை வளர்க்குறது ப்ளஸ் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற தொட்டியோ இல்லை பிளாஸ்டிக் சாமானோ அதெல்லாம் எப்படி ரீயூட்டிலைஸ் பண்ணி அதுலேயே வளர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம வாட்டர் கேனு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டா அந்த பாட்டம் சைடும் வேறு செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இது டாப் சைடு, இந்த டாப் சைடை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிலோ பார்ட் ஆஃப் த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரோஸ் செடி இருக்குது. இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணி திருப்பி ரீப்ளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சரி, இப்போ இந்த வெந்தயக்கீரையை எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ இதை நான் ஒரு லேயர் எடுக்கணும்னு சொன்னல. ஸோ இது ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு இன்னொரு தொட்டிக்கு அதுக்கு எரு மாதிரி இந்த இதை வந்து வேரெல்லாம் இதில் எடுத்துருங்க. மேலாட்டம் வேர்லாம் ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட் லேயரை இதுலேருந்து எடுத்துட்டு ஸோ இது வந்து இன்னொரு தொட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு எருவாகவே இருக்கும், ஒன்றும் ஆகாது. இதில் இப்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொக்கோபிட் இல்லை மண் எதுனாலும் பரவாயில்ல அதை போட்டுட்டு நல்ல நிறைய எப்போவுமே இது கிட்ட வளர்ந்தாதான் அது ஒன்றுத்துக்கு ஒன்று சாஞ்சிக்காமல் அப்படியே நேராக வளரும். அதனால் நல்லா நிறைய தான் போடணும். நீங்கள் என்னடா இவ்வளோ ஜாஸ்தியாக போடுறாங்க, கரெக்டாக போடல அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி போட்டால் தான் அது வந்து கொச்சன்னு ஒன்றுத்துக்கு ஒன்று இப்படி சாயாமல் நல்லா வளரும். இங்கே பாருங்கள், இதில் லைட்டாக மேலே ரொம்ப மூடாத மாதிரி லைட்டாக தூவி விட்டால் போதும். இதுக்கு 2 வேளை தண்ணி தெளித்து விடணும்.
அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அட்லீஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டா தன்னால் வளர்ந்துடும். ரொம்ப அழுத்த தேவையில்ல, லைட்டாக மூடின மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தண்ணி கேன் அதோட டாப் சைடு இதை கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாட்டம் சைடை ஒரு செடிக்கு யூஸ் பண்ணியாச்சு, ஒரு ரோஸ் செடிக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடை ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் கப்பு வச்சு அதில் இது வச்சுருக்கோம். இதில் வந்து மண்ணும் கொக்கோபிட்டும் சேர்த்து போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை ஆல்ரெடி லைட்டாக வளர்ந்துருக்கு. இது போட்டு ஒரு 3 to 4 days தான் ஆகுது, அது அதுக்குள்ளே முளைச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி குட்டி பாட்லேயும் வளர்க்கலாம். நான் அப்போவே காமிச்ச மாதிரி இது செகண்ட் டே. நேற்றுக்கு எவ்வளோ வளர்ந்துருது, இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத், ரீயூட்டிலைசேஷனும் அழகாக இருக்குது. இது ஒரு வாரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த பாட்டையே வந்து சில டைமில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாயிற மாதிரி ஆகும். அப்படி ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொண்டு வந்து கொஞ்சம் வெயில் கம்மி இருக்கிற இடத்துல வைங்க. வெயிலே இல்லாத இடத்துலையும் வைக்காதுங்க, ஆனால் கொஞ்சம் நிழல் கூடிய இடத்துல வச்சிங்கன்னா இது இன்னும் நல்லா வளரும். இது ஒரு டிப். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தால் அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பாட்டும் இது ஒரு மொத்தமே 4-5 days தான் ஆகுது. இதை போட்டு எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். குட்டி பாட்டும் வளர்ந்துருக்கு. ஃபைவ் டேஸ்க்கே இவ்வளோ வளர்ந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி அதை கிட்ட போட்டேன் இல்லையா, வீடியோவில் போட்டது தான், காமிச்சது தான், அதுக்குள்ளே இது வளர்ந்துருக்கு. நான் இந்த வீடியோ எடுத்து 4-5 days தான் ஆகுது. இன்றைக்கி இது இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 days நல்லா வளர்ந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் ஜாஸ்தி கூட வளர விடலாம். இப்போ இந்த பெரிய தொட்டிலெலாம் நல்லா பெருசாக ஆகிற வரைக்கும் கூட வளர விடலாம். அதை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் வளர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நிழல் இருக்கிற இடமா மூவ் பண்ணிவிடுங்க. வெளிச்சம் இருக்கணும். ஆனால் இன்டோர் பிளான்ஸ் மாதிரி வைக்க முடியாது. இன்டோர் பிளான்ஸ் வந்து டோட்டலாகவே வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம், மணி பிளான்ட் மாதிரி. இது வந்து கொஞ்சம் வெளிச்சம் படுற அளவுக்கு ஆன இடத்துலையே வளர்த்துடலாம் இது. ஸோ ஜன்னலோ இல்லைனா உங்கள் வராண்டா சின்ன இடத்துல அந்த மாதிரி இடத்துலையே இதெல்லாம் வளர்ச்சிடலாம். ஃப்ரெஷ் மேத்தி லீவ்ஸ் வெந்தயக்கீரை ரெடி.